கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் எரேமியா 33 அதிகாரம் 6 இதோ, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தில் பிரவேசிக்க செய்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா 33:6 இதோ, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்பது. நம்முடைய கர்த்தரின் நாமம் குணமாக்கும் தேவன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஜனங்களின் மீது மனதுருகி அவர்களை வியாதிகளில் இருந்தும் விடுவிக்கப்படவே முடியாத பிசாசின் கட்டுகளில் இருந்தும் குணமாக்கினார். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஞானஸ்தானம் பெற்ற பின்னர் அவருடைய ஊழிய பணி ஆரம்பமாயிற்று. வியாதிகளிலும் பிசாசின் கட்டுகளிலும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இருளில் பிரகாசிக்கும் வெளிச்சமாக இந்த உலகத்தில் வந்தார். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவராக கட்டப்பட்ட ஒவ்வொருவரையும் குணமாக்கினார். இதுவரை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியாமல் பாவ பழக்கங்களுக்கு அடிமைகளாக காணப்படுவோமானால் பாவத்தின் வேராகிய சர்ப்பத்தின் தலையை சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் ஜெயமெடுத்த கிறிஸ்து இன்றைக்கு நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து குணமாக்கும்படியாக காத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மை தாழ்த்தி அவருக்கு அர்ப்பணிப்போம். ஓசியா 14:4 நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நமக்கு அருமையான ஒவ்வொருவரின் ஆத்துமாவையும் கர்த்தர் குணமாக்குவார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் வியாதிகளில் பிசாசின் கட்டுகளில் மரண போராட்டங்களில் அலைக்கழிக்கப்படுவது அவருக்கு சித்தமில்லாத ஒரு காரியம். இப்படியாக நமக்கு அருமையானவர்கள் கட்டப்பட்டு இருக்கும்போது நம்முடைய சமாதானம், நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய சமாதானம் எடுபட்டு போகும். நம்முடைய கர்த்தரின் நாமம் சமாதான காரணர். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். இந்த மாதத்தில் நம் கர்த்தர் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி இந்த மாதத்தில் கர்த்தர் தம்மை நமக்கு சமாதான கர்த்தராக வார்த்தையில் உண்மையுள்ள சத்திய தேவனாக நமக்கு வெளிப்படுத்த போகிறார். இந்த மாதத்தில் நம்மை குணமாக்கி கர்த்தர் நம்மை சுற்றி காணப்படும் எல்லா சமாதான கேடுகளையும் மாற்றி சமாதானத்தால் நிரப்ப போகிறார். ஏசாயா 57 அதிகாரம் 19 தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக கர்த்தர் இந்த மாதத்தில் சங்கீதம் 147 அதிகாரம் 3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். கடந்த வருடங்களில் பலவிதமான சூழ்நிலைகளை நிமித்தம் இருதயம் நொறுங்கி காயப்பட்டு காணப்படுவோமானால் இந்த மாதத்தில் நம் இருதயத்தின் அடி காயங்களை கர்த்தர் குணமாக்கப் போகிறார். சத்ரு இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வார்த்தை என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி இருதயங்களை உடைந்து போக செய்கிறான். அந்நாள் ஒரு காலகட்டத்திற்கு மனித வார்த்தைகளை நிமித்தம் கர்த்தர் தனக்காக நியமித்த அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தார்.
சங்கீதம் 57:4 தாவீது, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்குமான பட்டயமுமாய் இருக்கிறது என்று நொறுங்கின இருதயத்தோடு பாடுகிறார். நம்முடைய கர்த்தர் இந்த மாதத்தில் நம்முடைய இருதயத்தின் காயங்களையெல்லாம் குணமாக்கி அவருடைய சமாதானத்தினால் ஆறுதலால் நிரப்பப் போகிறார். அப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று ஏசாயா 33:26 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். நம்முடைய இருளான சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் 7 பகலின் வெளிச்சமாக கர்த்தரின் வெளிச்சத்தால் பிரகாசிக்கப் போகிறது. ஆமேன். அடுத்ததாக கர்த்தர் நம்மை இந்த மாதத்தில் வியாதிகளிலிருந்து குணமாக்கப் போகிறார். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்கள் நிமித்த அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்த அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக காயப்பட்டபடியால் எப்படிப்பட்ட வியாதிகளுக்கும் அவருடைய தழும்புகளால் பரிபூர்ண சுகம் நிச்சயம் உண்டு. நம்முடைய கர்த்தரால் குணமாக்கப்பட முடியாத வியாதிகள் இல்லை. மருத்துவர்கள் கைவிடலாம், மருந்துகள் வேலை செய்யாமல் போகலாம். ஆனால் கிறிஸ்துவின் ஆழமான காயங்கள் நம் ஒவ்வொரு வியாதிகளையும் குணமாக்க வல்லமை உடையது. வியாதிகள் வருவதற்கு பல காரணங்கள் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. பாவத்தினால் சாபங்களால் வியாதிகள் நம்மை தாக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் கர்த்தர் நம் வாழ்க்கையில் சில பலவீனங்களை அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக அனுமதிக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்பது. நம்முடைய எல்லா நோய்களையும் கர்த்தர் இந்த மாதத்தில் குணமாக்கப் போகிறார். அது மாத்திரமல்ல, மரண சம்பந்தமான வியாதிகளால் நாம் போராடி கொண்டிருந்தாலும் கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை நிச்சயம் குணமாக்குவார். 2 ராஜாக்கள் 20:5 எசேக்கியா ராஜா கண்ணீரோடு கர்த்தர் தன்னை குணப்படுத்தும்படியாக வேண்டிக் கொண்ட போது பரலோகத்தின் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியிடம், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று வாக்கு பண்ணி கொடிய கேன்சர் வியாதியிலிருந்து 3 நாளில் விடுதலை கொடுத்து ஆயுசு நாட்களை பெருக பண்ணினார். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் பலவிதமான சவால்களோடு காணப்படுவோமானால் நம் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய எல்லா சீர்கேடுகளையும் குணமாக்கி நம் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட வியாதிகளால் இதுவரை போராடி கொண்டிருந்தாலும் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி நம்மை குணமாக்கி நமக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக தேவனே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் எங்கள் வியாதிகளுக்கு பரிகாரியாக அனுப்பியபடியா ஸ்தோத்திரம். சிலுவையில் மரணத்தையும் பாதாளத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் ஜெயித்த கிறிஸ்து இயேசுவே, எங்கள் வியாதிகளின் காரணங்களை எடுத்து போட்டு இந்த மாதத்தில் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க போகிறபடியா ஸ்தோத்திரம். எங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ண போகிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.